இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். ஹலோ, சொல்லு மச்சான். வெற்றி, நீ சொன்ன காரு ஈவினிங் 6 மணிக்கு போரூர் டோலை கிராஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அடுத்தடுத்த டோல்கேட்டுக்கும் ஃபோன் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்கேன். நீயும் தேடி பாரு, நானும் என் டீம்ல சொல்லி பார்க்க சொல்றேன். டேய், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். ஓகே. மோனிகா ஜெகன் 2 பேரும் அன்னிக்கு தானே ஃப்ரெண்டு. சொல்லுங்க வெற்றி. அண்ணி, அந்த மோனிகா உங்க ஃப்ரெண்டு தானே? தெரியும். ஏன், என்னாச்சு? இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவ லாஸ்ட் மந்தே அப்ராட் போயிட்டாளே. அவளும் அவ ஹஸ்பண்ட் தான் போயிருக்காங்க. அப்படியா? ஆமா வெற்றி. ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எப்படி எல்லாம் சுத்த விடுறேன் பாத்தியா ஒண்ணு. சார், நீங்க சொல்ற வண்டி ரொம்ப நேரம் அங்கதான் சார் நின்னுச்சு. நான் அதை பார்த்தேன் சார். நீங்களும் பாருங்க சார். சார், ஆனா வண்டி நம்பர் வேறையா இருக்கே சார். சார், என்ன சார் ஷாக்கிங்கா இருக்கு? ஏற்கனவே பார்த்த நம்பர் வேறையா இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். சொல்லு வெற்றி. டேய், அவனுங்க வண்டி நம்பர் பிளேட்டை டோல்கேட் பக்கத்தில் வச்சு மாத்திருக்கானுங்கடா. அப்படியா? ஆமாண்டா. ஏய், நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அத உடனே எனக்கு விசாரிச்சு சொல்லு. சரிடா. சரி. டேய், லைன்ல ஏறு. டேய், அனுப்பிட்டேன். வெற்றி, நீ சொல்ற நம்பரு சிங்கநல்லூர்னு வருதுடா. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த நம்பர்? அந்த நம்பர் டம்மி, இதுதான் ஒரிஜினல். அப்படின்னா சிங்கநல்லூர்ல இருந்து வந்து என் குழந்தைய தூக்கிருக்கானுங்க. இப்ப இந்த ரவுடிங்க எங்க போயிருப்பானுங்க? தெரியலடா. இந்த டோல்கேட்ல இருந்து அடுத்த டோல்கேட்டு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதுக்கிடையில வண்டி எதுவும் கிராஸ் ஆகல. அப்படி இருக்கும்போது இன் பிட்வீன் எங்கேயாவது தான் இருக்கணும். அப்படி பார்த்தா 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அது பக்கத்துல சோள கொல்லை, செங்கல் சூளை, அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு. அங்க நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த டைம்ல அங்க தனியா போக பயப்படுவாங்க. முக்கியமா எந்த குழந்தைங்களை கடத்தினாலும் அந்த இடத்துல வச்சுதான் மற்ற இடத்துக்கு கை மாத்துவாங்க. எதுக்கும் நீ அங்க போய் செக் பண்றியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். வெற்றி, இப்ப என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு, நான் என் டீம் கிட்ட சொல்றேன். நானே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. தியா, 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 தியா.
தியா 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 அம்மா துளசி அம்மா தியா தியா துளசி அம்மா துளசி அம்மா தியா 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 ஐயோ தியா ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போயிடலாம் தியா தியா என்ன துளசி, வெற்றி எதுவும் ஃபோன் பண்ணாரா? குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாரா? ஆ, நான் கூட நிறைய இடத்துல விசாரிச்சேன். நீ ஒன்னும் பயப்படாத, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். என்ன துளசி, இத்தனை நாளா உனக்கு எதிரா பேசிட்டு இருந்தவ குழந்தை விஷயத்துல ஏன் இவ்வளவு அக்கறை காமிக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் அது இந்த குடும்பத்துல வளர்ற குழந்தை இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நம்ம எல்லாருக்கும் சிக்கல் தானே. அதனாலதான் நானும் தேடினேன். என்னாச்சு? வெற்றி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? அவரே ஃபோன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டேன், கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம்னா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இவ்வளவு நேரமா என்ன பண்றாரு? வந்துருவாரு. ஆமா ஆமா, அவரு குழந்தை மேல ரொம்ப பாசமான ஆள் இல்ல. வர வழியில திருவிழா நடந்துட்டு இருக்கு, அங்க அழைச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு கூட்டிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா இரு. வருவான் வருவான், அவன் எப்படி வர்றான்னு நானும் பாக்குறேன். வெற்றி, வெற்றி, துளசி, துளசி. வெற்றி வந்துட்டாரா? இன்னும் வரல. என்ன துளசி இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற? வெற்றி வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரலன்னு சொல்ற?